ஸ்ரீதரன் பட்டுக்கோட்டையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் ஸ்ரீதரன். ஸ்ரீதரன் கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குதுங்க. வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? எனக்காக தான், என்னுடைய நேரம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? 10/2/1970. நேரம்? அதான் காலை 10:10. ஓகே. எந்த ஊர்ல இருக்கீங்க இப்ப? நான் பட்டுக்கோட்டையில இருக்கேன். ஸ்ரீதர், சொல்லுங்க சார். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மேஷ லக்னம். எஸ். நான் கடுமையாக உழைக்கிறேன், நிறைய நேரம் வேலைக்கு போகிறேன். என்னுடைய ஜாதகம் பார்க்குறீங்களே, நாங்கள் தப்பான எதனா ஒரு ஜாதகராக பாருங்கள். ஆனாலும் எனக்கு பணம் சேர மாட்டேங்குது. அதுலேயும் கடந்த 2.5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல உத்தியோக உயர்வு, எனக்கு மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் வீட்டில் வருமானம் சேரக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானம், மன நிம்மதி, இதெல்லாம் வருமா அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி. கரெக்டாக? ஹலோ, கரெக்டா ஸ்ரீதர்? இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க ஸ்ரீதர்? கரெக்ட். எந்த ஊரில் இருக்கீங்க? ஏன்னா அந்த கோவில் நான் பரிகாரம் சொல்வேன். எந்த ஊரில் இருக்கீங்க? தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை. தஞ்சை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மன்னன், வெளிநாட்டு மன்னன். அந்த காலத்திலேயே ஒரு மன்னன் வந்து தஞ்சையில் வந்து தஞ்சம் புகுந்தான். தஞ்சை புகுந்ததுனால அந்த ஊருக்கு பேரு தஞ்சாவூர்னு பேரு. தஞ்சை புகுந்ததுனால அந்த வெளிநாட்டுக்காரர் யாரு? ஸ்ரீலங்கா. ராவணன் சகோதரர். அவர் வந்து தஞ்சை புகுந்ததுனால தான் திட்டையில போய் ராஜகுருவை பார்த்தார். நம்ம ஸ்ரீதர் கூட தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற திட்டைக்கு போயிட்டு ராஜகுருவை இன்னைக்கு போய் பாருங்க. அதுலேயும் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். முதல்ல உத்தியோக உயர்வு, மன நிம்மதி, சந்தோஷம். வியாழக்கிழமையில் ஒரு 3 வாரம் பால் அபிஷேகத்துக்கு பணம் கட்டிட்டு வாங்க. ராஜகுரு ராஜ யோகத்தை தருவார். இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், ஊர் விட்டு ஊர் மாறுவீங்க, ரொம்ப பிரமாதமாக வருவீங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே. அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க சார், சென்னையிலிருந்து. புஷ்பலதாமா, வணக்கம். வணக்கம் சார். யாருக்காக இன்னைக்கு நீங்க பலன்கள் பரிகாரங்கள் கேட்கணும்? என்னோட மகனுக்காக கேட்கணுங்க. மகனுடைய பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்க. அவர் பெயர் வந்து கோபாலகிருஷ்ணன். 17/9/1991, 12:35 PM. எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? சென்னை. சென்னையில் எங்க? ஆழ்வார்த்து நகர். குட். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்கும். அகலமான நெற்றி, மாசி மருவற்ற முகம். முகம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு தேஜஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு இன்னொரு முறை பார்க்கலாமா அப்படின்னு இருக்கும். 2 சமாச்சாரம் தான். உத்தியோகம், திருமண வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எப்போ அமையும், எப்படி அமையும்? இவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் சொல்கிறேம்மா, முடிச்சிடுறேன். ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் இருக்கே, இவருக்கு நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையுமா அப்படின்னா அமையும். ஆனால் 2ஆம் இடத்துல இவருக்கு சனி வக்ரம் பெறுவதும், வக்ரம் பெற்ற சனி இருப்பதும், பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் பாருங்கள். இதுக்கு ஜோதிட பரிகாரம் பிரயோஜனம் இல்லை. அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை 2 பேருமே எடுத்துக்கணும். கணவனும் எடுத்துக்கணும், மனைவியும் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரது ஜாதகத்தில் குரு அவருடைய வீட்டை, 2ஆம் வீட்டை, மகர ராசியை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் அவருக்கு சொந்த வீடு, குழந்தை எல்லாமே இவருக்கு அமையும். இந்த ஆண்டு இவருக்கு சிறப்பான ஆண்டு. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். அடுத்த காலரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சுபாஷ்னிமா. மேம், 7ஆம் தேதி 8வது மாசம் 2004. யாருக்காக கேக்குறீங்க இத? என் பொண்ணுக்கு மேம். சரி, ஓகே. பொண்ணோட பேர் சொல்லுங்க, எந்த நேரம் பிறந்தாங்க? சுபாஷினி மேம். சனிக்கிழமை மதியம் 2 மணி. சரி. எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? சிவகாசிங்க சார். சிவகாசி. வெரி குட். இவங்க ஜாதகத்தில் ஒரே பிரச்சனை தான். பரணி நட்சத்திரம், மேஷராசி. எதிர்காலம் எப்படி அமையும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எப்படிப்பட்ட வேலை அமையும்? ரொம்ப கோபமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்காளே, இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா சார்? வெரி நாலேஜபிள் பர்சன். இடம் மாறுதல், ஊர் விட்டு ஊர் மாறுறது இவளுக்கு வந்தே தீரும். இதுதானமா அவங்க கேள்வி? வேலை சார், வேலை எப்போ கிடைக்கும்? அதான் நான் இடம் மாறுதல் வந்துடும் சொல்லிட்டேனே.
சரி. இப்போ அநேகமாக 30 நாளைக்குள்ளே உங்களுக்கு இடமாற்றம் வரும். ஏற்கனவே அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருப்பாங்க, இல்லை எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அது இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு நல்ல தேங்காய் எடுத்துங்கம்மா. அந்த தேங்காவை நல்லா மஞ்சள் பூசிட்டு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு கோயிலில் வெளியவே வச்சு 3 சுற்று லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் சுற்றி சூர தேங்காய் உடைச்சிட்டு இந்த பெண் இன்டர்வியூக்கு போக சொல்லுங்கள். எக்ஸாக்ட்லி 30 நாளைக்குள்ளே இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணால் 21 நாளைக்குள்ளே இவங்களுக்கு உத்தியோகம், திருமணம், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். அடுத்த காலர் திருப்பூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மலர்மா. வணக்கம் சார். வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? என் பொண்ணு கேட்கணுங்க. 29/12/2008. நேரம் 12 AM. எந்த ஊர்ல இருக்காங்க உங்களுடைய மகள்? காங்கயம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காங்கயம். ஓகேம்மா, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்கம்மா. திங்கக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கு அந்த பாப்பா, கரெக்டா? ஞாயிற்றுக்கிழமை 12/12. வெரி குட். அதாம்மா, திங்கக்கிழமை விடியற் காலையில். ஓகேயா? என்னம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பிள்ளை பொம்பளையா பிறந்துருச்சு. ரொம்ப ஓப்பனாக பேசுவா, எதையும் மறைச்சு பேசாது. திருமண வாழ்க்கை பாதிக்கும். அது எப்படி இருக்கும்? எதிர்காலம் நல்லா இருக்குமா? நல்லபடியாக அவளுடைய வாழ்க்கை செட் ஆகிடுமா? இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டாம்மா? ஆமாங்க. ஆனால் இவ கோயிலுக்கு வருவாளான்னு எனக்கு தெரியலையம்மா. எந்த ஊரில் இருக்கா? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தான், காங்கயம். இவ கோயிலுக்கு வருவாளாம்மா? சில பரிகாரங்கள் சொன்ன. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. விநாயகருக்கு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, முருகனுக்கு, குருவுக்கு எல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வெல்லம் வந்து ஒரே 1 கிராம் வெல்லம் குளத்தில் வந்து கரைச்சிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. அது எத்தனை புடவையோ எத்தனை இதுவோ ரெட்டையில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 ஜாதகம் வரும். நிச்சயமாக இந்த ஆண்டு கெட்டி மேளம் கொட்டியே தீரும். நல்ல வாழ்க்கை வரும், நல்ல எதிர்காலம் அமையும், நல்ல வேலை கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். அடுத்தும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேரும் மலர் தான், சிவகாசியிலிருந்து. வணக்கம் மலர்மா. என்ன சிவகாசி வாரமா? அப்படிதான் நினைக்கிறேன். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம். கேக்குது. யாருக்காக இன்னைக்கு நீங்க பலன்கள் கேட்கணும்? பையனுக்காண்டி கேட்கணும் மேம். பையனுடைய பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்கம்மா. பையனோட தேதி வந்து 2ஆம் தேதி 2வது மாசங்கம்மா. வருஷம்? ஆனா நைட்டு 2:05க்கு பிறந்தான் பையன். வருஷம் சொல்லணுமே. வருஷம் 2006. 2006. வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காங்க, கரெக்டாமா? ஆமாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, கரெக்டாமா? கரெக்ட் சார். இவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்? எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும்? எப்படி படிப்பான்? ஊர் விட்டு ஊர் போவானா? இடம் விட்டு இடம் மாறுவானா? நல்ல வாழ்க்கை வருமா? இவனுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து அற்புதமான காலம். 7.5 சனி அப்படிங்கிறதுனால கை கேட்டினது வாய் கேட்டாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் போயிட்டு சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு, அம்பாளுக்கு, சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறதுக்காக நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. கருவறையில் உள்ள தீபத்தில் அந்த நல்லெண்ணெயை சேர்த்துட சொல்லுங்க. அப்படி சேர்ந்தா இவனது அந்த 7.5 சனியின் தாக்கம் போகும். கை கெட்டினது வாய்க்கு எட்டும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக முடியும். ஆனால் முதல்ல வேலை. அதனால் வேலை கிடைக்கட்டும். மீண்டும் நம்ம பேசுவோம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். அடுத்து கடலூர்ல இருந்து காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜேந்திரன் சார். உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குது மேடம். டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க இன்னைக்கு யாருக்காக பலன்கள் பரிகாரங்கள் கேட்கணும்? ராஜேந்திரன் மேடம். சொல்லுங்க ராஜேந்திரன். நான் பிறந்த தேதி வந்து 11/9/1976. சரி. 28:05. எந்த ஊர்ல? கடலூர். இப்போ எங்க இருக்கீங்க? கடலூர்ல தான். வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, கரெக்டா? ஆமாம் சார், ஆமாம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா சார்? இத்தனைக்கும் கௌரவமான மனுஷன், தப்பு தண்டாக்கு போக மாட்டீங்க, நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடியவர். பூந்தமல்லி பக்கத்தில் விநாயகர் சபை ஒன்று இருக்குது, வாசீஸ்வரர் திருக்கோவில்.
உங்களுக்கு பக்கம் தானே சார், கடலூரில் இருக்கீங்க. ஆமாம். விநாயகர் சபை 12 விநாயகர் ஒரே கோவிலில் இருக்கக்கூடிய சபை விநாயகர் சபை பூந்தமல்லிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு இரட்டை தேங்காய் வைத்து சுவாமிக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி இரட்டை தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. முதல்ல வருமானம் கூடும். எவ்வளவு தான் பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது. விரயம் விரயம் விரயம்னு போயிட்டுருக்கு. விநாயகர் சபைக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய விவகாரங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.